அன்பான காலைக்கதி நிகழ்ச்சி நேயர்களே, இந்த நாளிலும் கூட இன்னொரு விஷயம் உங்களோடு கூட இயேசுவின் நாமத்தில் இணையதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த காலைக்கதி நிகழ்ச்சியில் இன்னைக்குரிய வாக்கு தத்துவம் எங்கிருந்து வருகிறது என்றால், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அப்படின்ட்டு சொல்லுகிறார். அடுத்து கடந்த கடைசியான அந்த வார்த்தைன்னு சொன்னா, அவைகள் என்ன செய்யுங்க, நீங்க ஆண்டு கொள்ளுங்கள், தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் முடிகிறது. இந்த வசனம் உங்களுக்கு நேரம் கிடைச்சா எடுத்து வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதுல சொல்லப்படுகிறது, ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களை ஆசீர்வதித்திருக்கிறாரு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம இந்த உலகத்துல ஆண்டவர் நமக்கு பல்லுகி பெருகி பூமியை நிரப்பினாரு, நீங்க உங்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்ட்டு நம்மளை சொல்லியிருக்கிறாரு. ஆசீர்வாதம் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கே ஒரு கேள்வி வரும். ஏன்னு சொன்னா, நம்ம சுற்றி நடக்கிற காரியங்கள், துன்பங்கள், வேதனைகள், போராட்டங்கள், அங்கங்கே நடக்கிற போர், அப்புறம் அங்கங்கே பாம் வெடிக்கிறது, சண்டைகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாத இன்னோசன்ட் பீப்புளெலாம் என்ன செஞ்சு போறாங்க, மரித்து போகிற இந்த காலகட்டத்தில் நமக்கு ஏன் ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன் துன்பத்தை அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லி நமக்கு கேள்வி வரும். ஆனால் அந்த துன்பத்தை அனுமதிக்கிற ஆண்டவர் இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, ஆதியாகமம் இதில் பார்க்கும் பொழுது ஆதாமியோடைய கதை தான் ஞாபகம் வரும். ஆண்டவர் என்ன செய்கிறார், நீங்கள் அவங்களுக்கு என்ன செய்கிறாரு, அவளை நோக்கி நீங்கள் பல்லுகி பெருகி பூமியை நிரப்புங்க, அப்புறம் ஆகாயத்து பறவைகள், பூமியில் நடக்கிற ஜீவ ஜந்துக்களை ஆண்டு கொள்ளுங்கள், பேர்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் என்ன செஞ்சிட்டாங்க, ஆதாம் ஏவாளும் அதில் தவறி போயிட்டாங்க. அப்படி தவறி போனோடனே அவங்கள ஆண்டவர் என்ன செய்யலை, தண்டித்து அவங்கள என்ன செய்யலை, அவங்களை மரணத்திற்கு உட்படுத்தாதபடிக்கு அவங்கள காப்பாற்றுறாரு. அது நிமித்தம் என்ன செய்கிறான், ஒருவேளை அன்னைக்கே ஆண்டவர் பண்ணியிருந்தா சாத்தான் தான் சொல்லுவான், அவன் எங்கிறது பரலோகத்திலேருந்து கொண்டு வந்த தூதர்களுக்கு என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தான், தேவன் அன்பானவர் அல்ல, அவருடைய ராஜ்யம் அன்பானது அல்ல அப்படின்னு சொல்லி கூட்டு வந்தது என்ன செஞ்சிருக்கோம், அது உண்மையா இருக்கும். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்ய, ரொம்ப பொறுமையா அவங்களோட கூட இருக்கிறார். அப்படி பொறுமையா இருந்தேன்னா சொல்லி தராரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ரொம்ப அன்பானவர் அப்படின்னு சொல்லி. இங்க பாத்தீங்கன்னா ஒரு குட்டி கதை. ஒரு மாணவன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கே தெரியும், வகுப்புல மாணவர்கள் இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஒரு பிள்ளைங்க, சில பிள்ளைங்க சொல்றத உடனே கேட்டுக்கிடுவாங்க, சில பிள்ளைங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. டீச்சர் வாயிலேருந்து என்னென்ன வார்த்தை வருது எல்லாத்தையும் அவங்க என்ன செய்வாங்க, கரெக்டாக பார்த்து தேவையானவங்களை நோட்ஸ் எடுத்து அப்படி படிப்பாங்க. சிலர் கண்டுக்கவே மாட்டாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஆனால் என்ன செய்வாங்க, ட்ரபிள் பண்ணிட்டு இருப்பாங்க. கிளாஸ் மிஸ் நடத்தினா கூட என்ன செய்வாங்க. அதே போல் இங்கே ஒரு மாணவன், கலகக்கார மாணவன் கூட அவனுக்கு வச்சுக்கலாம். அந்த மகன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு மேக்ஸ் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் என்ன செய்கிறான், அவன் புரியாமல் இருக்கிறான். அப்போ அவர் சார் அது எனக்கு புரியலை அப்படின்ட்டு சொல்கிறான். திருப்பி சார் நடத்துகிறாங்க. அவன் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறான் மற்ற மாணவர்களை, சார் நடத்துறது சரியாகவே இல்லையே, புரியவே இல்லையே, இவர் படிச்சிருக்கிறாரா இல்லையா, கரெக்டாக சொல்லித்தராரா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளை எழுப்புறான். அப்படி கேள்வி எழுப்பும் போது என்ன ஆகுதுன்னா, மற்ற மாணவர்களும் இவன் இவ்வளோ கேள்வி எழுப்புறான், அது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொன்னா. ஒரு சில மாணவர்கள் இல்லை சார் நடத்த நல்லா புரியுது அப்படின்னு. அப்போ அந்த ஆசிரியர் என்ன செஞ்சேன்னா, அந்த கலகக்கார மாணவனை அழைத்து, வாப்பா முன்னாடி வா, நீ இந்த சம்மம் போடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அவனால் என்ன செய்ய முடியல, போட முடியல. இப்படிதான் என்னன்னா சாத்தான் என்ன செய்வான், கலகம் பண்ணுவான். சாத்தான் இப்படிதான் சொல்லுவான், ஆண்டவர் அன்பானவர் இல்லை, ஆண்டவர் துன்பத்தையே என்ன செய்யறார், அந்த உலகத்துக்கு அனுமதிக்கிறார், நீங்களாம் கஷ்டப்படுறது தான் அவருக்கு சந்தோஷம் அப்படிலாம் சொல்லி என்ன செய்வான் சாத்தான், நம்ம ஏமாற்றுவார். அப்போ நீங்களா நானும் எவ்வளோ ஒரு ஜாகிரதையா இருக்கணுன்றத புரிஞ்சுக்கணும். ஏன்னு சொன்னா, ஆண்டவர் என்ன சொன்னாரு, எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்க, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் எப்படி நமக்கு கஷ்டத்தை தருவாங்க, கண்டிப்பாக அவங்க தரமாட்டாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி இந்த பள்ளி மாணவன் எல்லாரையும் என்னது சும்மா தேவையில்லாமல் சொல்லி மாணவனுடைய மனதை மாற்றுவதற்கு பிரயாசப்படுறானோ, அதே போல தான் சாத்தானும் தேவன் அறிந்த பிள்ளைகளை எப்படியாவது என்ன செய்யணும், அவன் பக்கம் இழுக்கணும்னு அநேக கேள்விகளை எழுப்பான். ஆனால் நமக்கு வருகிற ஒரே ஒரு பதில் எங்கே இருந்து அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் இந்த மனுக்குலத்தை மீட்டுக்கொள்வதற்கு தன் ஜீவனையே தந்திருக்கிறாரு. சாத்தான் இந்த மனுக்குலத்தை அழிக்கணும்னு நினைச்சா, ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார், அவர் ஜீவனை கொடுத்து மீட்டு கொண்டார். அதை காட்டில வேற
அன்பு நமக்கு எங்கேருந்து கிடைக்கும்? அவர் நம்ம எப்படி ஆண்டு கொள்ளுங்கன்னு சொன்னார், அதே போல் நம்மை இன்று வரைக்கும் ஆசீர்வதித்து வழிநடத்துறதை நம்ம மறந்துடக்கூடாது. நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நேர்மை உள்ளவர்களும் தேவதூதர்கள்லாம் பார்த்து என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் மரிக்கும் பொழுது ஆண்டவரை பார்த்து என்ன செய்கிறார், இவர் சொன்ன மாதிரி என்ன செஞ்சார், இந்த மக்களுக்காக மரித்தார்னு சொல்லி அவங்க சந்தோஷப்பட்டாங்க. ஏன் இது நமக்கு சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால், தேவன் நம்மை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். அதுக்காக தான் நம்ம என்ன செஞ்சார், அழைத்திருக்கிறார். ஆனால் அதற்கு நம்ம பாத்திரவான்களாக இருக்கிறோமா, இல்லை இன்னும் கலகம் பண்ணிக்கிட்டு சாத்தானோடு கூட இருக்கிறோமா, சாத்தான் எடுக்கிற எல்லா காரியத்துக்கும் நாமளும் கை கோர்த்து நடக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்த்து என்ன செய்யணுமா, ஆண்டவர் எப்பவுமே நன்மை செய்கிறவராக தான் இருந்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊழிய காலத்தில் அந்த தான் சொல்லுது, அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித்திருந்தார். அவரை சிலுவையில் அறைய போகிறாங்கன்னு தெரிஞ்சோன்னு செய்கிறாரு, அவர் நன்மையை தான் செஞ்சார், நம்மை மன்னித்தார். இவர்கள் செய்கிறது இன்னது என்று அறியார்கள் என்று சொன்னார். அப்பேற்பட்ட அன்பான தேவன் நம்மை கஷ்டத்துக்குள்ளே வழி நடத்துவாரா? அது நிமித்தம் அவர் சந்தோஷப்படுவாரா? கண்டிப்பாக இல்லை. அதை நம்ம என்ன செய்யணும், உணர்ந்தவர்களாக ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக கொஞ்சம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தான பரலோக தந்தை, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களை எவ்வாறு ஆசீர்வதித்ததை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே குறையில்லாமல் ஆகாரத்தை கொடுத்து எங்களை வழிநடத்துகிறேன். எத்தனையோ பேர் கிடைக்காத ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சுவாசிக்கிற காற்றை நிறுத்தாதபடிக்கு எங்களுக்கு கொடுக்கிறேன், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எடுக்கிற தண்ணீரை கூட நீங்கள் ஆசீர்வதித்து தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. எவ்வளோ ஒரு ஆசீர்வாதங்கள் சாமி. ஆனாலும் கூட சாத்தான் எங்களுக்கு ஆண்டவரே ஏற்படுத்துகிற சந்தேகங்கள், போராட்டங்கள் மத்தியில் ஆண்டவரே நாங்கள் பின்வாங்கி போய்விடாதபடிக்கு அன்பை பற்றி கொள்ள நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாவிகளாக எங்கள் மேல் நீங்கள் எப்பொழுதும் கிருபையா இருங்க ராஜா. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருளுங்க. கடையின் கடையாந்திரங்களை போடுகிற தகப்பனே, எங்களுடைய குற்றங்களை எல்லாம் நீக்கி ஆண்டவரே உடைய பிள்ளைகளாக எப்பொழுது நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் உண்மை அப்பா பிதாவே என்று அழைக்கிற அந்த உரிமையை கொடுத்தீங்களா, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகுதியற்ற எங்களுக்கான இப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்கீங்களே, அன்பின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. உடைய ராஜ்யம் அதி சீக்கிரத்தில் வரும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு இந்த நித்திய ராஜ்யத்தில் நாங்கள் பங்கு கொள்ளுகிற பெரிய ஸ்லாக்கியத்தை உம்மோடு கூட நித்தியமாய் வாழுகிற அந்த பாக்கியத்தை நீ எங்களுக்கு தர வேண்டுமா. இந்த சமூகத்தில் பிதாவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்து நாமத்தில், பிதாவினத்தில் நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.